ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1ல் 5th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ப்ரூவ் தட் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர், ஒரு இன்டிஜர் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஸ்கொயர் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ ப்ரூவ் தட் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர் லீவ்ஸ் த ரிமைண்டர் எதர் 0 ஆர் 1. அதோடைய ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கலாம் அல்லது 1ஆக இருக்கலாம். when divided by 4. 4 அந்த இன்டிஜர் வந்து 4ஆல் டிவைட் ஆகுச்சு அப்படின்னா அதனுடைய ரிமைண்டர் வந்து ஒன்று 0வாக இருக்கும் அல்லது 1ஆக இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்காது. ஓகேவா? ஸோ த ரிமைண்டர் இஸ் 0 ஆர் 1. இப்போ அப்படின்னா ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது, இதுதான் கொஷினை நீங்கள் வந்து நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரூவ் தட் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர், ஒரு இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணுறீங்க, அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரிமைண்டர் வந்து 0 வரணும் அல்லது 1 வருதாங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். 0 அல்லது 1 தான் வரும்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். சொல்யூஷன். ஸோ டிவிஷன் அப்படிங்கிறதுனால பை யூஸிங் CDA ஃபார்முலா. ஓகே, ஃபார்முலா என்னென்னா A is equal to BQ plus R. இதில் ஆறுங்கிறது 0 less than or equal to R less than Bயாக இருக்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கண்டிஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, டிவைசபிள் நம்பர் வந்து 4. சரியா? அந்த இன்டிஜர் வந்து நம்மளுக்கு என்னதுன்னு தெரியாது. ஸோ அதை வந்து ஏன்னு கூட வச்சுக்கலாம். சரியா? அது பிங்கிறது வந்து 4ன்னு தெரியும். பட் கோஷியன்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. சரியா? இது 4ங்கிறத வந்து நம்ம ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம 4ன்னு எடுத்துக்கிறத காட்டிலும் நம்ம 2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் 2ன்னு எடுத்து செய்கிறேன். A is equal to 2Q plus R. இதில் ஆறுங்கிறது இங்கே பிங்கிறது இப்போ என்ன இருக்கும் பாருங்கள், 0லேருந்து பிங்கிறது 2 அப்படி தானே இங்கே. ஸோ பிங்கிறது 2ஆக இருக்கனால 2வை விட கம்மியானது 0வும் 1ம் மட்டும்தான். அப்போ 0,1ங்கிறத மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரூவ் பண்ணால் போதும். ஏன் அப்படின்னா 2ங்கிறது 4ஓட ஸ்கொயர் நம்பர் தான், அதனால் பிரச்சனை கிடையாது. 2 ஸ்கொயருங்கிறது 4, அதனால் 2 எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 4Q + R அப்படின்னா 0 less than or equal to R less than 4ன்னு போடணும். அப்போது 0, 1, 2, 3ன்னு சொல்லி 4 டேர்ம்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக அதனுடைய ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் 2வை நான் எடுத்து செய்கிறேன். இதில் வந்து தப்பு கிடையாது. 4 எடுத்து செய்யலாம், பட் அதை விட ஈஸி 2 எடுத்து செய்கிறது. ஏன் இங்கே 2 போட்டிருக்கோங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்கள். திஸ் இஸ் த ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் 4. ஸோ வி டேக் 2 பிகாஸ் ஒரு இன்டிஜரோட ஸ்கொயரை தான் நம்ம என்ன எதால் டிவைட் பண்ணுறோம், 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ A is equal to 2Q plus R. இப்போ இந்த ஆறுங்கிறது 0, 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸ் 1, R is equal to 0. அப்போ என்ன வரும்னு பாருங்கள். A is equal to 2Q plus 0. ஸோ A is equal to 2Q. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும் இந்த இன்டிஜரை. ஸ்கொயர் பண்ணும்போது 2Q த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 4Q ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் டிவிசிபிள் பை 4. ஏன்னா இது வந்து 4ஆல் மல்டிப்ளை ஆகுறது. ஸோ கண்டிப்பாக இது என்ன ஆகும்? 4ஆல் டிவைட் ஆகும். ஃபஸ்ட் கேஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாச்சு. இதே ப்ரொசீஜரில் அடுத்த கேஸ் நம்ம செய்ய போகிறோம். when R is equal to 1ஆக இருந்தது தான். ஸோ A is equal to என்னது? 2Q plus 1. சரியா? ஸோ என்ன வரும்? A ஸ்கொயர் நம்ம போடணும். ஸோ 2Q plus 1 the whole square தான் நம்ம போட முடியும். அப்போ எப்படி வரும் ஃபார்முலா? 2Q the whole square plus 2 into 2Q into 1 plus 1 square. அதாவது A plus B the whole square ஃபார்முலா. ஸோ 4Q square plus 2 2s are 4Q plus 1. ஸோ இது ரெண்டுலேருந்து நான் 4ங்கிற டேர்மை வெளியில் எடுக்கிறேன். ஸோ Q square plus Q plus 1. இப்போது டிவிசர் பை 4ன்னு இங்கே போட்டாச்சு. கண்டிப்பாக இது 4ஆல் டிவைட் ஆகும். ஏதாவது ரிமைண்டர்ஸ் இருக்கா? ஸோ நோ ரிமைண்டர். ஸோ நோ ரிமைண்டர். அப்படி இல்லைன்னா ரிமைண்டர் இஸ் 0ன்னு எழுதலாம். சரியா? அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேர்ம் வந்து என்னது? 4ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா இது மல்டிப்ளை பை 4. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 4. அந்த ரிமைண்டர் எவ்வளவு? +1. ஸோ 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சென்ஸ் ப்ரூவ்டு தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் divisible by 4 and the remainder is 1. Hence proved. Okay. Very simple problem. ரெண்டு கேஸாக நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். இங்கே ரிமைண்டர் வரல, அதாவது 0 ரிமைண்டர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இங்கே ரிமைண்டர் 1 வருதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.